10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூனிட் 1 பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் வார்ம் அப் மாதிரி யூனிட்டுக்கு ஒன்றுக்கு முன்னாடி அதோட இன்ட்ரொடக்ஷன் ஜஸ்ட் வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி. ஸோ இதுவுமே ரீட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரீடிங் வந்து எல்லாமே கொடுத்துடலாம். ஸோ வார்ம் அப் என்னென்னா மார்க்கோ போலோ, கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ், அப்புறம் வந்து பட்டுட்டா, அடுத்து அமெரிகோ வாசுப்பி, அடுத்து ஜுவான்சன், ஃபெர்டினாண்ட் மெகேலன், பட்டினு டியாஸ், ஹீரோடோட்டஸ், கேப்டன் ஜேம்ஸ் குக், வாஸ்கோ டகாமா. இவங்கெல்லாம் வந்து சயின்டிஸ்ட். எது ரிலேட்டடாக இருக்காங்க அப்படின்னா ட்ராவல் ரிலேட்டடாக. டேல்ஸ் ஆஃப் த இயர் ட்ராவல் இது வந்து ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்டாக வந்து இருந்திருக்கு. ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த ட்ராவல் ரிலேட்டடாக இருக்க சயின்டிஸ்ட்டு. ஓகேவா? அடுத்து தட் இஸ் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் எ மேன், ஒன் ஜியான் ஸ்டெப் ஃபார் மேன் கைண்ட். இது சொல்கிறது யாருன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து எல்லா மகாத்மா காந்தி அப்படி ஒவ்வொருத்தங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க ஷேர் யுவர் மெமரபிள் ட்ரிப் ஃப்ரம் யுவர் லைஃப் அந்த மாதிரி. இதெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்குறது. அடுத்து ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இது என்னென்னா வந்து ஒரு பேர்டு வந்து பறக்க ட்ரை பண்ணோம். ஸோ அதால் முடியாது. அப்புறம் கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து பறந்துடும். அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஓவரால் ஸ்டோரி. ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எழுதுனது யாருன்னா லியாம் ஓ ஃப்ளாஹெர்ட்டி. லியாம் ஓ ஃப்ளாஹெர்ட்டி. ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் லியாம் ஓ ஃப்ளாஹெர்ட்டி. ஓகேவா? அடுத்து இதில் வந்து மீனிங் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லியாம் ஓ ஃப்ளாஹெர்ட்டி பற்றி பார்க்கணுன்னா வாசன் ஐரிஷ் நாவலிஸ்ட்டாக இருந்திருக்காரு, ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், ஐரிஷ் லிட்ரஸியில் முக்கியமான ஃபிகர், மேஜர் ஃபிகர் இந்த ஐரிஷ் லிட்ரரி. ஸோ வந்து ஐரிஷ் லியான் ஓ ஃப்ளாரி அப்படின்னா ஓனாலே ஐன்னு ஞாபகம். ஸோ ஐரிஷ் லிட்ரரியில் ஃபேமஸான ஒருத்தர். ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அயர்லாந்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இது பண்ணது வந்து இவர் தான். நேட்டிவ் ஐரிஷ் ஸ்பீக்கர் ஃப்ரம் த கல்ச்சட் ஓ ஃப்ளாட்டி ரோட் ஆல்மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் இங்கிலீஷ் except for a small number of short stories in the Irish languages. He spent most of his time in traveling, lived comfortably and quietly outside the spotlight. ஸோ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான லைஃப் வந்து ஸ்பாட்லைட்டில் வராமையே இருந்திருக்காரு லியாம் ஓ ஃப்ளாஹெர்ட்டி. ஓகேவா? அடுத்து லெட்ஜ் அப்படின்னா வந்து எ நேரோ ஷெல்ஃப் தட் ஜெட்ஸ் அவுட் ஃப்ரம் எ வெர்டிக்கல் சர்ஃபேஸ். ஒரு ஷெல்ஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். லெட்ஜுனா லெட்ஜர்லாம் அந்த ஷெல்ஃபில் வச்சுருப்பாங்க, நீங்கள் வச்சுக்கலாம் லெட்ஜு. ஸோ எ நேரோ ஷெல்ஃப் தட் ஜெட்ஸ் அவுட் ஃப்ரம் எ வெர்டிக்கல் சர்ஃபேஸ். அடுத்து ஷ்ரில்லி அப்படின்னா ப்ரொடியூசிங் எ ஹை பிச்ட் அண்ட் பியர்சிங் வாய்ஸ் ஆர் சவுண்டு. ஷ்ரில்லி அது சொல்லும் போதே ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது இல்லை. ஷ்ரில்லி அப்படின்னா ப்ரொடியூசிங் ஹை பிச்டு அண்ட் பியர்சிங் வாய்ஸ் ஆர் சவுண்ட். அடுத்து ஹெர்ரிங் எ லாங் சில்வர் ஃபிஷ் தட் ஸ்விம்ஸ் இன் லார்ஜ் குரூப்ஸ் இன் த சீ. ஹெர்ரிங் அப்படின்றது லாங் சில்வர் ஃபிஷ் that swims in a large group in the sea. அடுத்து devour அப்படின்னா to eat something eagerly and in large amount so that nothing is left. devour அப்படின்னா ஃபுல்லாக வந்து சாப்பிட்றோம். அது cackle அப்படின்னா ஷார்ப் broken noise or cry of a hen, goose or seagull. இதோட க்ரை பண்ணுற நாய்ஸ். அடுத்து mackerel அப்படின்னா sea fish with a strong taste often used as food. mackerel வந்து ஃபுட்டாக சாப்பிடுவோம். அடுத்து க்னா அப்படின்னா அதுலேயே நா வருது. நாக்கு டு பைட் ஆர் சூ சம்திங் ரிப்பீட்டட்லி. ஸோ வந்து எதை வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணுவோம், சூ பண்ணுவோம், நாக்கு தானே. ஸோ க்னா அப்படின்னா டு பைட் ஆர் சூ சம்திங் ரிப்பீட்டட்லி அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்து ட்ராட் அப்படின்னா டு ரன் அட் ஏ மாடரேட் பேஸ் வித் ஷார்ட் ஸ்டெப்ஸ். ட்ராப். ஓகேவா? டு ரன் அட் ஏ மாடரேட் பேஸ் வித் ஏ ஷார்ட் ஸ்டெப்ஸ். அடுத்து ப்ரெசிபைஸ். ப்ரெசிபிஸ்னா எஸ் வெரி ஸ்டீப் சைட் ஆஃப் எ கிளிஃப் ஆர் எ மவுண்டைன். ப்ரெசிபீஸ் இப்போ விழுந்தால் பீஸாக ஆயிரும் அந்த மாதிரி வெரி ஸ்டீப் சைட் ஆஃப் எ கிளிஃப். அடுத்து ப்ரீனிங் அப்படின்னா க்ளீனிங் ஃபெதர்ஸ் வித் பீக். ப்ரீனிங் பேர்ட்ஸ் பண்ணுறது. க்ளீனிங் ஃபெதர்ஸ் வித் எ பீக் அதான் ப்ரீனிங். வெட் அப்படின்னா டு ஷார்பன். வெட் டு ஷார்பன். அடுத்து பிளைன்டிவ்லி அப்படின்னா சேட்லி காலிங் இன் ஏ சேட் வே. பிளைனாக சேடாக கால் பண்ணுறது. அடுத்து ஸ்வூப் அப்படின்னா மூவ் வெரி குவிக்லி ஈஸிலி த்ரூ த இயர். அப்படி ஸ்கூப்பில் காற்றுலேயே மிதந்துட்டு போகிறது. அடுத்து பெக்கனிங் அப்படின்னா மேக்கிங் எ கெஸ்டர் வித் த ஹேண்ட் ஆர் ஹெட் டு என்கரேஜ் அமௌண்ட் டு அப்ரோச் ஆர் ஃபாலோ. ஓகே, திரும்ப இருக்க பார்த்துலாம். லெட்ஜ் அப்படின்னா லெட்ஜர் வந்து ஒரு ஷெல்ஃபில் வச்ச மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ரில்லினா அந்த சவுண்டு வித்தியாசமாக இருக்கல, ஹை பிச்டு பியர்சிங் வாய்ஸ் ஆர் சவுண்டு. அடுத்து ஹெர்ரிங் கேர்ள்ஸ்னாலே இந்த சில்வரில் ஏதாவது போட்டிருப்பாங்க. ஸோ சில்வர் ஃபிஷ் தட் ஸ்விம்ஸ் இன் அ லார்ஜ் குரூப்ஸ் இன் த சி அப்படிங்க வச்சுக்கணும். அடுத்து டிவோர் சரியா? ஸோ வந்து டிவார்னா வார் அப்படின்னா வயிறுன்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டோம்னா இது சம்திங் ஈகர்லி லார்ஜ் அமௌண்ட்டில் வந்து சாப்பிட்றது. கேக்கிள் அப்படின்னா வந்து அழுகிறது. ஸோ வந்து ப்ரோக்கன் நாய்ஸ் க்ரை ஆஃப் ஹென், கூஸ் ஆர் சீகல்.
அடுத்து மெக்கரல் இது நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது நம்ம சாப்பிட்றது. ஓகேவா. அடுத்து வந்து நாக்கு அப்படின்னா சூ பண்ணுறது, பைட்டு, அது எல்லாமே. அடுத்து ட்ராட் ரன் மாடரேட் பேஸ் வித் ஷார்ட் ஸ்டெப்ஸு. ட்ராப்ஸ் இதிலே வருதா, இது ஸ்டெப்ஸு, சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக ஓடுறது. அடுத்து ப்ரெசிபைஸ் பீஸ் ஆகிடுறது, வெரி ஸ்டீப் சைட் ஆஃப் எ கிளிஃப் ஃபார் எ மவுண்டன். அடுத்து ப்ரீனிங்னா க்ளீன் பண்ணுறது, க்ளீனிங் அந்த மாதிரி. அடுத்து வெட் அப்படின்னா வெட்டில் தான் உட்காந்து நல்லா ஷார்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்து பிளைன்டிவ்லினா பிளைனாக அப்படி சேட் வே. அடுத்து ஸ்கூப் அப்படின்னா அப்படி பறந்துகிட்டே போகிறது, டு மூவ் வெரி குவிக்லி ஈஸிலி த்ரூ த ஏர். பெக்கடிங்னா ஹேண்ட் கெஸ்டர், ஹைட் அவுட் டு என்கரேஜ் சம்மன் டு அப்ரோச் ஆர் ஃபாலோ. அடுத்து இது வந்து ஜஸ்ட் அந்த ஸ்டோரி பார்த்தது. அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் செட் பண்ணுது. யங் சீகல் அட்டர்ட் எ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். ஜாய்ஃபுல் அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஓகேவா. வித் ஜாய் அப்படின்னா நவுனு. இங்கே வந்து ஜாய்ஃபுல்லி மோஸ்ட்லி அந்த எல்ஒய் கடைசி வந்துட்டாலே அது அட்வர்பு. ஓகேவா. அட்வர்பு, அட்ஜெக்டிவ், இது வந்து நவுனு. ஓகேவா. இந்த யங் பேர்ட் ப்ரிட்டெண்டட் டு பி ஃபாலிங் அஸ்லீப். ப்ரிட்டெண்டட் இது வெர்பு. ப்ரிட்டென்ஷன் அப்படின்றது நவுனு. ப்ரிட்டென்ஷியஸ் அப்படின்றது அட்ஜெக்டிவ். ஓகேவா. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துறாங்க. சேஞ்ச் த பார்ட்ஸ் ஆஃப் த கிவன் வேர்ட்ஸ் இன் த சார்ட். எக்ஸாஷன் இது வந்து நவுனில் இருக்கா, ஸோ வெர்பில் மாற்றும் போது எக்ஸாஸ்ட் ஆகுறது. அட்ஜெக்டிவில் எக்ஸாஸ்டிங், எக்ஸாசிவ். அட்வர்ப்னா எல்ஒய் சேர்த்துடணும் எல்லாத்துலேயுமே, எக்ஸாசிவ்லி. அடுத்து வித், வைடு, வைடு பாத் அந்த மாதிரி சொல்கிறது. அடுத்து வந்து வைட்லி. மேட்னஸ், மேட்லி. அடுத்து வந்து பர்ஃபெக்ஷன், பர்ஃபெக்ட்லி, எல்ஒய் சேர்த்துறது. எக்ஸாஷன்னா எக்ஸாஸ்டிங் ஆர் எக்ஸாசிவ்லி. அடுத்து வந்து வித்து, வைட்லி. மேட்னஸ், மேட்லி. பெர்ஃபெக்ஷன், பெர்ஃபெக்ட்லி. அடுத்து ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் சேஞ்ச் த ஃபார்ம் ஆஃப் அண்டர்லைன்ட் வேர்ட்ஸ் அஸ் டைரக்டட். ஸோ எப்படி மாற்றணும், அட்ஜெக்டிவாக மாற்றணும். ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங். அடுத்து ஹிஸ் ஸ்க்ரீமிங் ஃபேமிலி அப்படின்னு சேர்த்து எழுதிடலாம். ஹிஸ் ஸ்க்ரீமிங் ஃபேமிலி அட்ஜெக்டிவாக எழுதுறது. த யங் சீகல் கேவ் அவுட் எ லவுட் கால். அட்வர்பாக மாற்றணும்னா லவுடி, யங் சீகல் கால்டு லவ்லி அப்படின்ட்டு. அடுத்து நவுனாக மாற்றணும். அம்யூஸ்மெண்ட்லினா அம்யூஸ்மெண்ட். ஸோ அடுத்து அட்ஜெக்டிவாக மாற்றணும். இன் டெப்த் அப்படின்னா டீப் சி. அட்ஜெக்டிவ் மோஸ்ட்லி சேர்ந்து வரும், அந்த இதோட நவுனோடு சேர்ந்து வரும். டீப் சி, ஸ்க்ரீமிங் ஃபேமிலி அந்த மாதிரி வந்துடும். அடுத்து இதை வந்து எப்படி மாற்றணும், வெர்பாக மாற்றணும். ஏ சக்ஸஸ்ஃபுல் ஃப்ளைட், த பேர்டு ஃப்ளூ. ஃப்ளை பண்ணுறது தானே அது ஃப்ளைட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃப்ளூ. ஓகேவா. ஸோ ஸ்க்ரீமிங் அப்படின்றது வந்து ஸ்க்ரீமிங் ஃபேமிலின்னு மாற்றியாச்சு. லவ்லி. அம்யூஸ்மெண்ட். டெப்த்னா டீப் சி. ஃப்ளைட்னா ஃப்ளூன்னு மாற்றியாச்சு. ஓகேவா. கவர்டு. மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் வந்து இதை வச்சு உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. கவர்டு இஸ் எ கவர்ட். கிராஜுவல், there is a gradual improvement. Praise, people praise honest leaders. Courageous, we must be courageous to speak. அடுத்து ஸ்டார்வேஷன் அப்படின்னா மில்லியன் பீப்புள் வில் ஃபேஸ் ஸ்டார்வேஷன் நெக்ஸ்ட் இயர். இதெல்லாம் தான். அடுத்து வந்து ஸ்கை வாஸ் க்ளவுடி, they could not give the glimpse of the Mount Everest. இதெல்லாம் அந்த ஆடியோ கேட்குறத வச்சு எழுதுறது தான். அடுத்து ஸ்பீக்கிங்க்கு இப்போ வந்து யுவர் ஃபேமிலி பிளான் டு 2 day ட்ரிப்பு அப்படின்னா என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றதுக்கான ஹிண்ட்ஸு. இம்பார்ட்டன்ட் பிளேஸ் எது போக போகிறோன்னு ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணணும். ஃபுட் அண்ட் அக்கமடேஷன், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், நெஸ்டி க்ளோத்ஸ் ஃபார் 2 days, ஃபஸ்ட் எய்ட் கிட், மெடிசின்ஸ், தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது வந்து ரீடிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரீடிங் கொடுத்து அதில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை அப்படியே எழுதுறதுக்காக ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்குவோம். மினிமம் ஏஜ் டு பங்கி ஜம்பிங்க்கு வந்து மினிமம் ஏஜ் என்னென்னா 12 years இருந்தால் தான் பங்கி ஜம்பிங் பண்ண முடியும். இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து மோகன் சட்டி வில்லேஜில் இருக்குது, ரிஷிகேஷில் வந்து இருக்குது. இந்தியாவில் 83 meters இருக்க மாதிரி வந்து ரிஷிகேஷில் இருக்குது அப்படின்றாங்க. அவ்வளோதான். அடுத்து இப்போ வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் அன் ஆடியோ விஷுவல் ஃபார் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் டு ப்ரமோட் செல் ப்ராடக்ட் சர்வீஸ் ஆர் ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோன்னா எப்படி அதை அட்ராக்டிவாக கொண்டு வரணும். நேம் ஆஃப் த பிராண்ட் அவுட்லெட் அதை ஃபஸ்ட்டு எழுதிடணும். அடுத்து அட்ரஸ், காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப முக்கியம். வெப்சைட்டு, இமேஜஸ்
அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான ஐடியாஸ், இமேஜஸ். அடுத்து டார்கெட் டெமோகிராஃபிஸ், ஆடியன்ஸ், கஸ்டமர்ஸ். யார் டார்கெட் ஆடியன்ஸுன்றதை ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து டிஸ்கவுண்ட்டு, ஆஃபரு, கலர்ஃபுல் பேக்ரவுண்ட், கலர்ஃபுல் ரீடபிள் டெக்ஸ்ட்டு, கேட்சி டிஸ்கிரிப்ஷன், பெனிஃபிட்ஸ் வந்து ப்ராடக்ட் அதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை மெயினாக கொடுக்கணும். அடுத்து பார்டர்ஸ் அண்ட் லைன்ஸ் டு ஆர்கனைஸ்டாக எல்லாமே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிப்போர்ட் ரைட்டிங். ரிப்போர்ட் ரைட்டிங் அப்படின்னா a report is designed to lead people through the information in a structured way and also to enable them to find the information that they want quickly and easily. It is a short, sharp, concise document which is written for a particular purpose and audience. So report writing அப்படின்னா வந்து இன்ஃபர்மேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேல கொடுக்கறது தான் ரிப்போர்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குயிக்காக ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ப்பாக கன்சைஸாக டாக்குமெண்ட் இருக்கும், வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேல இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது. ஃபார்மட் ஆஃப் ரிப்போர்ட்டுக்கு டைட்டில் ஆஃப் த ரிப்போர்ட், ரிப்போர்ட் ரைட்டர்ஸ் நேம், அடுத்து என்ன ஈவெண்ட்டு, என்ன டைம் டேட்டு, என்ன வென்யூ, என்ன பர்பஸ்ஸு, சீஃப் கெஸ்ட் யார், டீட்டெயில்ஸ் என்னென்ன, இம்பேக்ட் என்னென்ன. அடுத்து இதில் என்ன யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க பாருங்கள். யூஸ் சிம்பிள் சென்டென்சஸ் இந்த பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸ்டோரிக்கு மட்டும் பாஸ்ட் டென்ஸ் இல்லை, இந்த மாதிரி ரிப்போர்ட் ரைட்டிங்க்கும் பாஸ்ட் டென்ஸ் தான். பி பிரீஃப், டு நாட் எக்ஸாஜரேட் த ஈவெண்ட். ஓகேவா. அடுத்து ஹியர்ஸ் எக்ஸாம்பிள் ரிப்போர்ட். இது வந்து ரிப்போர்ட் ஸ்கூல் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டேக்கு வந்து ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்படின்றத வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து இதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் 3 வந்து கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து கிராமர். கிராமர் இங்கே வந்து மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 10th. மாடல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கோம். இதில் வந்து a model verb is used to indicate the modality that expresses a speaker's general intention, likelihood, ability, permission, request, capacity, suggestions, order, obligation, advice, etc. இது எல்லாத்துக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. என்னென்ன மாடல்ஸ் இருக்குது? கேன், குட், மே, மைட், வில், வுட், ஷால், ஷுட், மஸ்ட், ஹாவ் டு. இதெல்லாம் மாடல்ஸ். செமி இல்லாட்டி குவாசி மாடல்ஸ். செமி மாடல்ஸ் அப்படின்னு மோஸ்ட்லி சொல்லுவாங்கள்ல. குவாசி மாடல்ஸ் அப்படின்னா என்னென்ன? ஆட் டு, நீட், டேர், யூஸ்டு டு. பாதி மாடல்ஸ்ன்ற மாதிரி இது. ஓ டு, நீட், டேர், யூஸ்டு டு. மாடல்ஸ் do not change with the person or a number of the subject. மாடல்ஸ் do not change with the person or number of subject பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகாது. சிங்குலர் ப்ளூரல் வச்சுனா வந்து சேஞ்ச் ஆகாது. when I was a child I could climb trees easily but now I can't. இது வந்து ஆல்ரெடி நம்ம 9th பார்த்துருக்கோம். பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லும் போது குட் யூஸ் பண்ணுவோம். ஐ கேன் வின் திஸ் சிங்கிங் கான்டெஸ்ட். என்னால் வின் பண்ண முடியும். டிட்டர்மினேஷன். யூ ஷுட் பை திஸ் புக், இட் இஸ் ஒர்த் பையிங். அட்வைஸ் சஜஷன் சொல்கிறதுக்காக இது சொல்லணும். இல்லாட்டி யூ மே பை திஸ் புக், இட் இஸ் ஒர்த் பையிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பூங்கோதை, எபிலிட்டி இந்த பர்சன் சொல்லணும். பூங்கோதை கேன் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜஸ். ஐ ஸ்வியர் ஐ வில் நாட் டெல் லைஸ் அகைன். ஸோ வில் நாட், இல்லாட்டி ஷால் நாட், ஓல்ட், இதெல்லாம் யூஸ் பண்ணணும். மை ஃபாதர் யூஸ் டு ப்ளே பேட்மிண்டன் இன் த ஈவினிங்ஸ் வென் ஹி வாஸ் அட் ஸ்கூல். ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் யூஸ் டு. யூ ஷுட் டூ அஸ் ஐ சே. கண்டிப்பாக அது பண்ணணும். ஆர் மஸ்ட் யூஸ் பண்ணலாம். மே ஹாவ் அனதர் கிளாஸ் ஆஃப் வாட்டர் ரெக்வெஸ்ட். சிபி ஹஸ் நாட் ப்ராக்டிஸ்ட் ஹார்ட் பட் ஹீ கேன் வின் த ரேஸ். ஆர் ஹி மே வின் த ரேஸ். ஸோ இது வந்து பாசிபிலிட்டிக்காக சொல்லுது. ஹீ கேன் வின் த ரேஸ். அடுத்து வி வாட் டு ப்ரிசர்வ் அவர் நேச்சர் ரிசோர்ஸ். இது வந்து நம்ம கடமை, டியூட்டி. ஸோ வி ஆட் டு. அடுத்து would I have your autograph. இது வந்து ரீரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ், எரர்ஸை கரெக்ட் பண்ணலாம். would I have கேன் ஐ ஹாவ் யுவர் ஆட்டோகிராஃப். அடுத்து ஐ ஷால் பி 15 next April. Take an umbrella, it may rain later. The magistrate ordered that he must pay the fine. Make me a cup of coffee. Will you? You வந்து will தான் வரும். அடுத்து you may speak politely. You should or you must speak politely to the elders. You should get your teeth cleaned once in a year. அடுத்து we used to grow vegetables in our kitchen garden but we don't do it now. நாங்கள் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ we used to do it but இப்போ பண்ணலை.
அடுத்து shall I get you a jacket? will the train be on time? கரெக்டாக அந்த டைமுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து shall we go out for the dinner tonight? yes dad, we shall go to the restaurant where I can have some ice creams. எங்கே வந்து ஐஸ்கிரீம்ஸை வந்து வாங்க முடியும்? ஓகே, I shall be home by இந்த டைமுக்கு. mom and you will be ready by then. sure we should. my friend told me that there is a magic show nearby. will you please take us there? we may not have time to go magic show. I suppose if we have enough time left we will plan. by the way, shall we inform our gatekeeper about our timing? yes we should, so that he can be aware we aren't at home. shall I call up mom and tell her about our plan today? yes you ought to, otherwise we might be in trouble when she returns home. by the time you come home in the evening we will be waiting for you. hope you won't be late. bye. இதெல்லாம் வந்து டப்டி சென்டென்ஸ்லேயே ஒரு ஃப்ளோலேயே வந்து ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து கேன் வி லீவ் அவர் பேக்ஸ் இந்த இதே கொஸ்டின்ஸ்லாம் வராட்டாலும் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இதே மாதிரி கேட்கும்போது நம்ம கரெக்டான ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். ஸோ அதுக்கு தான் வந்து எதையுமே விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ கேன் வி லீவ் அவர் பேக்ஸ் இன் த கிளாஸ் டியூரிங் த பிரேக்? எஸ் யூ கேன், பட் அரேஞ்ச் தம் நீட்லி. மை child is 6 years old. do you have to buy him a ticket? yes you should. it costs half of the price of an adult ticket. can we go for coffee after the meeting? no I can't. I have to go home, so I can't அப்படின்னு வரும். அடுத்து when shall I receive my order? I shall assure you sir that the order will be delivered tomorrow. அடுத்து do you think I should write about my education background in the resume? yes you should. you may get a better job. ஓகேவா? மாடல்ஸ் பற்றி வந்து ஒரு கம்ப்ளீட் ஐடியா வந்து கிடச்சிருக்கும். அடுத்து ஆக்டிவ் passive voice. let me give importance to what people things do. we use active verb forms. we give importance to what happens to people and things. use passive voice verb forms. transitive verbs are followed by objects. intransitive verbs do not take objects. அடுத்து what happens to people. when we give importance to what happens to people அப்படின்னு செகண்டரியாக அவங்க அந்த பீப்புளை பற்றி பேசுகிறது வந்து passive voiceல வந்துடும். சரி, change the following sentence to the other voice. the manager appointed many office assistants. the many office assistants were appointed by a manager. we are making a cake now. cake is being made by you. okay yeah. அடுத்து that portrait was painted by my grandmother. my grandmother painted the portrait. Molly had brought a colorful hat for her daughter. colorful hat had been brought by Malini for her daughter. they have asked me to pay the fine. I have been asked by them to pay the fine. the militants were being taken to the prison by the police. the police was taking the people வந்து to prison, taking them to prison. his behavior vexes me. I am vexed by his behavior. Rosie will solve the problem. the problem will be solved by Rosie. our army has defeated the enemy. the enemy has been defeated by our army. the salesman answered all the questions patiently. all the answers were answered by the salesman patiently. ஓகேவா? அடுத்து passive வாய்ஸில் வந்து ரெக்வெஸ்ட்டாக வந்து சொல்லுவாங்க. ப்ளீஸ் அப்படின்றது வந்து யூ ஆர் ரெக்வெஸ்டட் அப்படின்னு ஆரம்பிக்கணும். ப்ளீஸ் do not use mobile phones. you are requested not to use mobile phones here. passive வாய்ஸில் அடுத்து அட்வைஸ் சொல்லும் போது you are advised to. so work hard அப்படின்னா you are advised to work hard. do not eat junk food வந்து you are advised not to eat junk food. அடுத்து similarly imperative ஆர்டராக சொல்கிறது வந்து you are instructed to, you are ordered to. அந்த மாதிரி somebody has taken away my books. the book has been taken away. ஸோ அந்த சம்படியை விட்டுட்டு கூட சொல்லலாம். omitting the agent, அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து no one has brought the tickets. ஸோ the tickets has not been bought. the tickets have not been bought. அந்த டிக்கெட்ஸ் வாங்கப்படவே இல்லை. அதுதான். அடுத்து இன்ட்ரோகேட்டிவ்ஸ் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் மாதிரி. அடுத்து ஸோ WH கொஸ்டின்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். did he write a letter? was a letter written by him? அது மாதிரி. is he watching us? are we being watched by him?
Questions beginning with WH ல ஆரம்பிக்கிறது. Who will accept this? By whom will this be accepted? Who has arranged this meeting? By whom has this meeting has been arranged? When will you finish the building? When will the building be finished by you? How did they do this? How was this done by them? How was this done by them? அடுத்து change the following passive. இது வந்து passive channel. Please call him at once. You are requested to call him at once. How did you cross the river? How was the river crossed by you? No one is borrowing the novels from the library. The novels are not being borrowed by anyone from the library. Will you help me? Will I helped by you? Will I be helped by you? அடுத்து go for a jog early in the morning. You are advised to go for a jog early in the morning. Why have you left your brother at home? Why has your brother has been left at home by you? Nobody should violate the rules. Rules should not be violated. Somebody has initiated immediately. It has to be initiated by someone immediately. Have you invited Raman to the party? Has Raman been invited to the party? Please do not walk on the grass. You are advised or you are requested not to walk on the grass. Cross the busy roads carefully. So you are advised to cross the busy roads carefully. When will you book the tickets to Bangalore? So when will the tickets be booked by you to Bangalore? அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? அடுத்து வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வரும்போது டைரக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டு அதை எப்படி மாற்றி போட்டு எப்படி எழுதணும் அப்படின்றது. ஜில் வாஸ் ஜான் கேவ் எ பார் ஆஃப் சாக்லேட் டு ஜில். ஜில் வாஸ் கிவன் எ பார் ஆஃப் சாக்லேட் பை ஜான். ஸோ அப்படி மாற்றி போட்டு எழுதணும், அதுதான் சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்து லைஃப். லைஃப்ன்ற இது வந்து போயம். ஓகேவா? லைஃப்ன்ற போயம் ஹென்ரி வேன் டைக்கே. ஹென்ரி வேன் டைக்கே இதுதான் வந்து லைஃப்ன்ற போயம் எழுதினது. லைஃப்ன்ற போயம் என்னென்ன லைன்ஸ் என்னென்ன லைட்டாக பார்த்தலாம். டெட் மீ பட் லீவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர், ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் ரிவீல் சோல், நாட் ஹரியிங், நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், நாட் மர்னிங் த திங்ஸ் அட் டிஸப்பியர் இன் த டிம் பாஸ், நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். லைஃப் இதிலே லைஃப்னு வந்துருச்சு, பார்த்தோன்னே லைஃப் தான். ஸோ லைஃப்பை பற்றினது தான் எல்லாமே. Future wails, hold happy heart, pace it roll to youth age, travel and cheer, let the way wind up, hill down, rough smooth, joy, still seeking boy, grown, courage, guest, best. ஸோ வந்து எல்லாமே இருக்கும். ஹில் டவுன் இருக்கும், ரஃப் ஸ்மூத் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து நியூ ஃப்ரெண்ட்ஷிப்பு, அட்வென்ச்சர், க்ரோன் எல்லாமே சேர்ந்தது தான் லைஃப் அப்படின்ற. டிம் பாஸ்ட் வந்து இருக்கும், அதை ஓகே அதை நோக்கியே இருந்துடக்கூடாது. கோல், நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், ஹாப்பி ஹார்ட், யங் அண்ட் யூத் அண்ட் ஏஜ், சியர், இதெல்லாம் சேர்ந்தது தான் லைஃப். ஸோ லைஃப் போயம். ஹென்ரி வேன் டைக் was an American author, poet, educator, clergyman. He served a professor of English literature, Princeton College, 1899 to 1923. He was elected in the American Academy Arts and Letters, received many other honors வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ், அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ், லைஃப் பற்றின லெட்டர் எழுதியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஜுகேட்டர், கிளர்ஜிமேன், ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் தான் இதில் முக்கியமாக பார்க்கணும். இதில் அடுத்து மோர்னிங் அப்படின்னா அந்த முணங்கிறது, ஃபீலிங், எக்ஸ்ப்ரெஸிங் கிரேட் சேட்னஸ். அடுத்து வந்து வெயில்ஸ் அப்படின்னா டு ஹைட், இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வெயில், டு ஹைட் ஆர் கவர் சம்திங் தட் யூ கேனாட் see it clearly or understand it. அடுத்து க்ரௌன்னா ப்ரைஸ் ஆர் பொசிஷன் ஆஃபர்ட் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு க்ரௌன் மாதிரி சூட்டுறது. அடுத்து quest அப்படின்னா லாங் சர்ச் ஃபார் சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். கொஸ்டின் மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங் சர்ச் ஃபார் சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட் ஃபைண்ட். அன்ரிலக்டன்ட் அப்படின்னா willing to do something. This form is generally not used but the poet has coined it for emphasis. இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அன்ரிலக்டன்ட், willing to do something. ரிலக்டன்ட்னா தடுப்பாக இருக்கிறது, அன்ரிலக்டன்ட்னா ஓப்பனாக இருக்கிறது. ஸோ willing to do something. The word sonnet is derived from the Italian word sonetto, which means a little song, small lyric அப்படின்னு அர்த்தம். In poetry, sonnet has 14 lines and is written in iambic pentameter, a line with 10 syllables accented in every second beat. The first 8 lines of the sonnet is known as octave. ஸோ 8நாலே ஆக்டவ், ஆக்ட் அதனே. ஸோ ஆக்டேவ். லாஸ்ட் 6 lines is known as sester. ஸோ 6ன்றனால sester.
சொனட்ஸ் கேன் பி கேட்டகரைஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் த ரைம் ஸ்கீம். ரைம் ஸ்கீமை பொறுத்து அதை சொனட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க வந்து பொய்டிக்கல் டிவைஸ் வந்து சொனட். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் ஒரு போயமில் இருந்து இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும்தான். அடுத்து based on the understanding of the poem, complete the following passage by using the phrases யூஸ் பண்ணுறாங்க. The poet wants to live his life looking ahead. Looking ahead. The poet wants to live his life looking ahead. அதை ஃபார்வர்டாக மூவ் பண்ணி அப்படி போகிறதுக்கு willing to do something. He neither wants to worry. So looking ahead. He neither want to hurry, not to run away. So he does not want to mourn the things he has lost. அதை பற்றி கவலைப்பட விருப்பப்படலை. cheerfully travels from youth to old ageல வரைக்கும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. whether the path goes up and down, rough or smooth, will be joyful, new friendship, high adventure and a crown prize. ஸோ இதெல்லாம் வந்து இந்த போயத்தில் வர லைன்ஸ் தான். அடுத்து சி ஃபீவர்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக வர்ற ஒரு போயம் மாதிரி. ஸோ சி ஃபீவர் வந்து ஜான் மேஸ்ஃபீல்ட். சி ஃபீவர், சி இப்படி இருக்கும், பெரிய ஃபீல்டாக இருக்கும். ஸோ சி ஃபீவர், ஜான் மேஸ்ஃபீல்டு. ஓகேவா? ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன், டு த லோன்லி சி அண்ட் த ஸ்கை, அண்ட் ஐ ஆஸ்க் டால் ஷிப் ஸ்டார் டு ஸ்டேர் ஹர் by, and the wheels kick, the wind's song, the white snail shaking அப்படின்னு சொல்லிட்டு சியை பற்றி தான் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ சி ஃபீவர். ஓகேவா? அடுத்து த டெம்பெஸ்ட். இது வந்து an extract from சார்ல்ஸ் லாம்ஸ். இப்போ எழுதினது யாருன்னு? சார்ல்ஸ் லாம். அவரோட டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியரோட ஸ்டோரிஸ் ஃபுல்லாமே வந்து சார்லஸ் லாம்ப் எழுதியிருக்காரு. ஸோ அதில் ஒன்று தான் த டெம்பெஸ்ட். ஓகேவா? ஸோ இதில் அபவுட் ஆத்தர் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து born in Stratford upon Avon, இங்கிலாந்து. he was an English poet, playwright, actor எல்லாமே. இங்கிலீஷ் லாங்குவேஜில் நிறைய எழுதியிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் ப்ரீ எமினன்ட் ட்ராமாட்டிஸ்ட். ட்ராமா நமக்கு தெரியும், ஷேக்ஸ்பியர்னாலே ட்ராமா தான். ஸோ ப்ரீ எமினன்ட் ட்ராமாட்டிஸ்ட் அப்படின்னா ஷேக்ஸ்பியர். his surviving body of work includes 37 plays, 150 sonnets. சோனட்ஸ்னாலே யார் தான்? இவர் தான். ஓகேவா? இது 2 narrative poems and the majority of it spent between 15 to 16 அந்த டைமில் எழுதியிருக்காரு. the play The Tempest was written between 1610 to 11, 1 year வந்து அந்த கேப்பில் எழுதியிருக்காங்க. many critics, historians believe to be one of the last plays of William Shakespeare. லாஸ்ட் ப்ளே அப்படின்னு கெஸ் பண்ணுறாங்க. one of the Shakespeare's well written playsனு சொல்கிறாங்க. The Tempest based on an actual wreck of ship called Sea Venture of பெர்முடாவில் போன sea வந்து headed to Virginia. There is a strong evidence that Shakespeare used elements of the story of the wreck. ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டார்மெண்டிங் அப்படின்னா மேக்கிங் சம்மன் சஃபர் ஆர் ஒரி எலாட், டார்ச்சர் பண்ணுற மாதிரி. ஸோ டார்மெண்டிங்னா மேக்கிங் சம்மன் சஃபர் ஆர் ஒரி எலாட். ட்ரெட்ஃபுல் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி பேட் ஆர் அன்பிளஷன்ட். டியூக் அப்படின்னா சோஷியல் ரேங்க் இன் சம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், கிங் அந்த மாதிரி. டியூக் ஏ மேன் ஆஃப் ஹை சோஷியல் ரேங்க் கொடுக்குறது. அடுத்து டிப்ரைவ் அப்படின்னா டு டேக் சம்திங் இம்பார்ட்டண்ட் ஆர் நெசசரி அவே ஃப்ரம் சம்மன். டிப்ரைவ்னா பிரிச்சுறது. டு டேக் சம்திங் இம்பார்ட்டன்ட் ஆர் நெசசரி அவே ஃப்ரம் சம்மன். ஃபேட்டிக் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி டயர்டாக இருக்கிறது. வெக்ஸேஷன்னா ஒரே ஆங்கர். ஃபேமிஷ்ட் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹங்க்ரி. அடுத்து ஒரேஷியஸ் அப்படின்னா வந்து வெரி ஈகர் ஃபார் சம்திங். அடுத்து ரிப்பெண்ட் அப்படின்னா வெரி சாரி ஃபார் சம்திங் பேட் யூ ஹாவ் டன், சாரி கேட்குற மாதிரி. ஸோ ரிப்பெண்ட் ரிப்பீட்டடாக சாரி கேட்குற மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து டார்மெண்டிங் அப்படின்னா டார்ச்சர் பண்ணுறது. சம்மன் சஃபர் ஒரி எலாட். ட்ரெட்ஃபுல்னா அன்பிளசன்ட் பேட். டியூக் அப்படின்னா கிங்குன்னு ஞாபகம் வந்துடணும். அடுத்து டிப்ரைவ் அப்படின்னா பிரிக்கிறது. ஸோ அவே சம்திங் இம்பார்ட்டன்ட் அவே ஃப்ரம் சம்மன். ஃபேட்டிக் அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ். வெக்ஸேஷன் அப்படின்னா வந்து ஒரே ஆங்கர். அடுத்து ஃபேமிஷ்ட் அப்படின்னா வந்து ஹங்க்ரி. ஃபேமஸாக இருக்கவங்களாம் நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம்லி ஹங்க்ரி. ஒரேஷியஸ் வெரி ஈகர் ஃபார் சம்திங். வி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெரி ஈகர் ஃபார் சம்திங். ரிப்பீட்டடாக சாரி கேட்குறது. அடுத்து ஏரியல் வாஸ் த சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட்ஸ். அப்படின்னு நம்பியிருக்காங்க. அடுத்து ப்ராஸ்பரோ ரைஸ்ட் ஏ ட்ரெட்ஃபுல்
stone. அடுத்து Miranda was brought to the island 12 years ago. Prospero ordered Ariel to bring Ferdinand to his place. அடுத்து இது வந்து ஜஸ்ட் போயத்தில் இருக்கிறத தான் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அடுத்து அவ்வளோதான். யூனிட் 1 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து யூனிட் 2 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.